الحمد لله ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்து அதை நிலவில் காத்து வருகிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அளித்தாருங்க. அவரது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை வழிமுறையை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த நபிமாருடைய தலைவர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய அவையிலே கூட்டி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் ஏற்றப்பட்டவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவரின் கட்டளையான ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியும் மறுமையும் பாதித்தல்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே எத்தனையோ எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு பல உயிரினங்களை நாம் பாதித்திருக்கிறார். அந்த உயிரினங்களுக்கு எல்லாம் மிக சிறந்த படைப்பாக மனிதனாகிய நம்மை அல்லாஹ் இந்த பூமியிலே படைத்திருக்கிறார். அல்லாஹ் படைத்த பல உயிரினங்களிலே மிக சிறப்பான படைப்பு மனித படைப்பு. இந்த மனிதன் எப்படி காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறதோ, இப்பொழுது நாம் குளிர்காலத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் சில மாதங்கள் சென்றால் கோடை காலத்தை அடையும். இன்னும் சில மாதங்கள் போனால் மழை காலம். இப்படியாக காலங்கள் எப்படி ஒவ்வொரு மாதங்களுக்கு பிறகு மாறிக்கொண்டே இருக்கிறதோ, அதே போல அல்லாஹ் மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில பருவங்களை வைத்திருக்கிறார். குழந்தை பருவம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு மாணவ பருவம் என்று இருக்கிறது. அதற்கு பிறகு இளமை பருவம் என்று இருக்கிறது, முதுமை பருவம். இப்படியாக அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரே நிலையில் வைக்காமல் குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரையும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கியிருக்கிறார். அந்த வாழ்க்கையில முதல் பருவமாக இருக்கக்கூடிய குழந்தை பருவம், கடைசி பருவமாக இருக்கக்கூடிய முதுமை பருவம். இந்த 2 பருவத்தையும் நாம் எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 2 பருவமே ஒரே பருவம் என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி, முதுமை பருவமாக இருந்தாலும் சரி, தான் நினைத்ததை செய்ய முடியாத, சாதிக்க முடியாத ஒரு பருவம் தான் இந்த குழந்தை பருவம், இந்த முதுமை பருவம். குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரும்
பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க நம்ம இல்லாம என்று வருத்தப்படுறாங்க. அது மட்டுமல்ல, பெற்றோர்கள் இறந்து விட்டால் வருத்தப்படுறான். உயிரோடு இருப்பதை உமா அப்பா நான் எதுவுமே செய்யலையே, எங்க உமா அப்பா நான் கவனிக்கவே இல்லையே, மௌத்தான பிறகு இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றதுலாம். இப்படியாக ஒரு மனிதன் ஒரு நியமத்து ஒரு அருள் தன்னோடு இருக்கிற பொழுது அவருடைய அருள் பெருமை உணராமல் அது தன்னை விட்டு கடல் சென்ற பிறகு உணரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று அரபிலே ஒரு பழமொழி சொல்கிறார். கதோர் நியமத்து பகல சவாலிகா என்று சொல்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம் என்பது. இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த பருவத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் கழிக்காதன் காரணமாக பின்னால் முதுமையான நிலையில் அவன் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இஸ்லாம் எந்த அளவுக்கு இளமை பருவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொன்னால், குழந்தை பருவத்துக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை, முதுமை பருவத்துக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் இளமை பருவத்துக்கு கொடுத்திருக்கிறது. இளைஞர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாரை எதிர்பார்க்கிறாங்க? சிறுவர்களையா? சிறுவர்கள் எல்லாம் கொண்டு எங்க இயக்கத்தில் சேர்த்து கொடுங்க, எங்க கட்சியில சேர்த்து கொடுங்க, அல்லது 70-80 வயசானவங்க கட்சியில சேர்த்து கொடுங்க கூப்பிடுறாங்க. கட்சிகளாக இருந்தாலும் இயக்கங்களாக இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் அவர்கள் அழைப்பது யாரை? இளைஞர்களை நோக்கிட்டாங்க. இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் வந்து சேருங்கள், இளைஞர்கள் இந்த கட்சியிலே வந்து சேருங்கள், துடிப்பான இளைஞர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று யார் தான் கூப்பிடுறாங்க? ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ எதிர்பார்க்கும் இளைஞர்கள் தான். ஏனென்றால் அந்த இளைஞர்களுக்கு தான் வேலை வாங்க முடியும். அவர்களுக்கு ஒரு உரிய மரியாதையோ உரிய பொறுப்போ அந்த கட்சியில கொடுக்கிறாங்களோ இல்லையோ அது இரண்டாவது விஷயம். ஆனால் அந்த இளைஞர்களை பற்றி தான் என்ன சம்பாதிக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்று அந்த இயக்கமும் கட்சி நினைக்கிறதோ அதை இளைஞர்களை வைத்து சாதிக்கிறார்கள். நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? அந்த இளமை பருவத்தில் தான் எல்லா விதமான ஆற்றலும் அவனுக்கு கிடைக்கிறது. சரியோ தப்போ, தான் செய்வது சரியா தவறா, இது இந்த செயலை நான் செய்தால் அது எனக்கு நன்மை பயக்குமா அல்லது எனக்கு எதிராக இந்த செயல் முடிந்துவிடுமா என்றெல்லாம் ஒரு இளைஞன் நினைப்பதே இல்லை, அதை பற்றி யோசிப்பதே இல்லை. நான் நினைத்ததை சாதித்தாக வேண்டும் என்று சொல்லி உடனே அந்த இடத்துல தான் அந்த செயலை இறங்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட துடிப்பான ஒரு பருவம் தான் இளமை பருவம் என்பது. எந்த அளவுக்கு இஸ்லாம் இளமை பருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். நாளை மறுமையிலே 4 கேள்விகள் கேட்கப்படும். நாளை மறுமையிலே 4 கேள்விகள் ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்படும். லா தஸ்குலு மதமா அமலின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல் அன் அர்பஈன். 4 கேள்விகளுக்கு ஒரு மனிதன் பதிலளிக்காத வரை அந்த இடத்தை விட்டு அந்த மனிதன் ஒரு கால் எடுக்க முடியாது, நகர முடியாது. ஒரு கால் கூட எடுத்து வைக்க முடியாது. எந்த இடத்தில் இருக்கிறானோ அதே இடத்தில் தான் அவன் நிற்பான். அந்த 4 கேள்விக்கும் அவன் பதில் சொல்லிவிட்டு தான் அந்த இடத்தை விட்டு அவன் நகர முடியும் என்று அல்லாஹ்வுடைய சொன்னார். 4 கேள்வி. முதல் கேள்வி என்ன? முதலாவது கேள்வியாக அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. அந்த மனிதன் தன்னுடைய ஆயுள் காலத்தை எப்படி இந்த உலகத்திலே கழித்தான் என்கிறது முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி நாளை மறுமையிலே அந்த மனிதனிடத்தில் கேட்கக்கூடிய 4 கேள்விகளில் முதலாவது கேள்வி என்ன? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. உன்னுடைய ஆயுள் காலத்தை எப்படி கழித்தாய்? உனக்கு 50 ஆண்டு கால காலத்துடைய வாய்ப்பை இந்த பூமியிலே கொடுத்தேனே, 60 ஆண்டு கால காலத்துடைய ஒரு வாய்ப்பை இந்த பூமியிலே கொடுத்தேனே, 40 ஆண்டு கால காலத்துடைய ஒரு வாய்ப்பை கொடுத்தேனே, அந்த 40 ஆண்டு காலத்தில், அந்த 50 ஆண்டு காலத்தில், அந்த 60 ஆண்டு காலத்தில் எனக்காக நீ என்ன செய்தாய்? உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியும் என்று சொல்லிட்டு முதலாவது கேள்வி இப்படி சொல்லிட்டு இரண்டாவது கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. இரண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னா, உன்னுடைய இளமை பருவத்தை, உன்னுடைய இளமை காலத்தை நீ எப்படி கழித்தாய் என்பதற்கு அல்லாஹ்விடத்தை கணக்கு காட்ட வேண்டும். கணக்கு காட்டிவிட்டு தான் அந்த மனிதன் அந்த இடத்தை விட்டு நகர முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். முதலாவது கேள்வியிலேயே இளமை பருவம் வந்துச்சா இல்லையா? ஆயுள் காலம் என்றாலே ஒட்டுமொத்த வாழ்க்கை பிறந்ததிலிருந்து நீ மௌத்தா போற வரைக்கும் 70 ஆண்டு காலம் அல்லாஹ் உனக்கு வாய்ப்பு
இளமை பருவத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. குழந்தை பருவத்தில் ஒரு மனிதன் செய்வதை காட்டிலும் முதுமை பருவத்தில் ஒரு மனிதன் செய்வதை காட்டிலும் இளமை பருவத்தில் அவன் எவ்வாறு செயல்படுகிறான், என்னென்ன அமல்களை செய்கிறான், என்னென்ன காரியங்களில் ஈடுபடுகிறான் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இஸ்லாம். அதனாலதான் இரண்டாவது கேள்வி மீண்டும் முதலாவது கேள்வியிலேயே இளமை பருவம் உள்ளடங்கி இருந்தாலும் கூட இரண்டாவது கேள்வியாக மீண்டும் இளமை பருவத்தை பற்றி அல்லாஹ் விசாரிக்கிறான் என்று சொன்னால் இளமை பருவத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அது நம்முடைய பார்வையில் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நம்மை படைத்த ரப்பிடத்திலே அது மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய அல்லது மிகப்பெரிய ஒரு பாவத்துக்குரிய ஒரு அமலாக கருதப்படும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னார்கள். இளமை பருவத்துடைய முக்கியத்துவம் என்ன என்பதற்கு இன்னொரு செய்தியாக சொல்கிற பொழுது நாளை மறுமையில் சபஅத்துன் யுகல்லுஹுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. நாளை மறுமையில் 7 வகையான பண்புகளை கொண்ட கூட்டத்தார்கள், அந்த 7 வகையான பண்புகளை கொண்ட கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசினுடைய நிழலை வழங்குவான். தன்னுடைய அரிசினுடைய நிழலை வழங்குவான். நாளை மறுமையில் எந்த விதமான நிலம் இருந்தாலும் சூரியன் ஒரு ஜானுக்கு மேலே இருக்கும் அல்லது ஒரு குலத்துக்கு மேலே சூரியன் இருக்கும். எல்லா மனிதர்களும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே வியர்வையால் நனைந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு நிலைமையிலே, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே மறுமை நாளிலே தன்னுடைய அரிசியுடைய நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 விதமான பண்புகளை கொண்ட கூட்டத்தாருக்கு வழங்குவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அந்த 7 விதமான பண்புகளில் ஒரு பண்பு யாருன்னு சொன்னா ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. ஷாபுன் ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஒரு இளம் ஆணோ ஒரு இளம் பெண்ணோ நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, அந்த இளமை பருவத்தில் தன்னுடைய ரப்பை வணங்குவதிலேயே தன்னுடைய காலத்தை கழித்தானே, அப்படிப்பட்ட இளமை அல்லாஹ்வை வணங்குவதிலேயே தன்னுடைய இளமை பருவத்தில் கழித்தானே, அந்த மனிதன், அந்த வாலிபனுக்கு நாளை வறுமையிலே எந்த கேடுமே இருக்காத அந்த வறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அரிசியுடைய கீழால் அந்த மனிதனுக்கு நிழல் வழங்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய சொன்னாங்கன்னு சொன்னா, இளமை பருவத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல் என்பது அல்லாஹ்விடத்தில் சாதாரணமானதல்ல. இளமை பருவத்தில் செய்யக்கூடிய சிறிய நன்மையாக இருந்தாலும் சரி, இளமை பருவத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறிய தீமையாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் சாதாரணமாக பார்க்கப்படாது. மிகப்பெரிய ஒரு நன்மையாகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு தீமையாகவோ தான் பார்க்கப்படும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த அல்லாஹ்வுடைய செய்திகள் எல்லாம். இன்னைக்கு நம்முடைய காலகட்டத்தில் குறிப்பாக முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் இளைஞர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை, இளைஞர்களாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகம் இன்டர்நெட்ல மூழ்கி விட்டது. இந்த இளைஞர்கள் எல்லாம் இன்டர்நெட்ல மூழ்கி விட்டார்கள். எல்லா சமூக வலைதளங்களும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. Facebookல ஒரு அக்கௌண்ட், வாட்ஸ்அப்ல ஒரு அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் இருக்காங்க, ட்விட்டர் இருக்காங்க, எல்லாமோ சொல்றாங்க. எல்லாத்தையும் அதுல ஒரு அக்கௌண்ட். வாட்ஸ்அப்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கா, Facebookலயும் இருக்கா, என்னத்த பேசுவானே தெரியாது, எவ்வளவு நேரம் பார்ப்பானே தெரியாது. அதையே பார்த்து கொண்டிருக்கிற, அதிலேயே உரையாடக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு இளைஞ சமூகம் இந்த உலகத்துடைய மோகத்தின் காரணமாக அதற்கு பின்னாலே செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். யாருடன் பேசுகிறான், யாருடன் பழகுகிறான், என்ன செய்கிறான் என்பதை பெற்றோர்களும் கவனிப்பதில்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம், இளமை சமூகம், இளைஞர்கள் இன்றைக்கு கலாச்சாரம் என்ற பெயரில் எப்படி நவீன கலாச்சாரங்க, அந்த காலத்துல நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க, இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்க இப்படித்தான் இருப்போம், இது லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டஸ்ட் தான். இன்னைக்கு நவீன கலாச்சாரம் என்ற பெயரிலே இன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிரான பல அநியாயங்கள், குற்றங்கள், பாவங்கள் இன்றைக்கு இளைஞர்களால் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலகட்டத்தில், ஜாஹிலியா காலகட்டம்,
மது ஆறாக ஓடிய காலகட்டம் தான் ஜாகிலியா காலகட்டம். இப்படி எந்த ஒரு பாவமான காரியமாக இருந்தாலும் அது அவருடைய பார்வையிலே அது ஒரு தீமையாகவோ ஒரு பாவமாகவோ பார்க்கப்படாது. அப்படி மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் சாதாரண விஷயமாக கருதப்பட்டு அதை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருந்தார்கள் சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால். அப்படிப்பட்ட சமூகத்தை அல்லாஹ்வுடைய அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் காரணமாக மிக சிறந்த உன்னதமான மனிதர்களாக, மிக சிறந்த உன்னதமான இளைஞர்களாக மாற்றி அமைத்தார்கள். அவர்களை தங்கங்களாக புரட்டி எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள்? இன்றைக்கு நாம யாரு இளைஞர்களுக்கு உபதேசம் பண்றோம்? கடந்த வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை இளைஞர்களுக்கான தர்பியான்னு சொல்லி நம்முடைய பள்ளியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளைஞர்களுக்கான தர்பியா என்று அறிவிக்கப்பட்டு நம்முடைய பள்ளியில் ஒரு தர்பியா நடத்தணும். எத்தனை இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க? இந்த சாந்தநகர் சரௌண்டிங்ல எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க? 10 பேர் தான் இருக்காங்களா? 15 பேர் தான் இருக்காங்களா? இளைஞர்களுக்கு தனியாக ஒரு தர்பியா என்று அறிவிக்கப்பட்டு அழைக்கப்பட்டால் காது கொடுத்து கேட்பதற்கு இளைஞர்கள் தயாரில்லை. அவங்களை எத்தனை பாக வச்சு வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க வேண்டியது. ஆனா அன்னைக்கு சின்ன பசங்க, மத்த போதக்கூடிய பசங்களும் வயசானவங்க தான் இருந்தாங்க. இளைஞர்களை நாம் பார்க்க முடியும். இளைஞர்கள் கொஞ்சமா தான் இருந்தாங்க. ஏன் இளைஞர்களுக்கான தர்பியா என்று சொன்னால் இளமை பருவத்தில் அவர்கள் பார்க்கப்பட வேண்டும். இளமை பருவத்தில் அவர்கள் தவறான காரியங்களில் ஈடுபடுவார்கள். அது அவருடைய பார்வையிலே சரியாக தோன்றும். எனவே இப்படிப்பட்ட பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுக்கு கல்வி புகட்டப்பட வேண்டும், நல்லொழுக்கம் புகட்டப்பட என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட தர்பியாக்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் அதை காது கொடுத்து கேட்பதற்கு நம்மை பல இளைஞர்கள் தயாரில்லை. ஏனென்றால் உலக மோகத்திலே இன்றைக்கு இளைஞர்கள் மூழ்கிவிட்டார்கள். உலக மோகத்திலே இளைஞர்கள் மூழ்கிவிட்ட காரணத்தினால் இப்படிப்பட்ட தர்பியாக்களை அட்டன் பண்றதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு இளமை பருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அவர்கள் எப்பொழுதெல்லாம் இளம் சகாபாக்களை காண்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட உபதேசத்தை அவர்கள் வழங்குவார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல வந்து வாண்டடா அவங்களே கேட்கிறாங்க, அவுஸ்னி யா ரசூலல்லாஹ். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞர், ஒரு வாலிபர். அவர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அவுஸ்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நீங்க வசியத்து பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க என்று யார் வந்து கேட்கிறது? அவரே வந்து கேட்டார். இன்னைக்கு அதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கு இளைஞரே வந்து எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணுங்க, நான் சொல்றேன் கேட்கறேன், நடக்கிற காரியமா? நீங்க போன வாரம் வச்சு வாங்கன்னு இழுத்து கூட்டா கூட வரக்கூடிய சம்பவமா இன்னைக்கு இல்ல. ஆனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளைஞராக இருக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அவுஸ்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் ஒரு இளைஞராக இருக்கிறார். எனவே இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு என்ன உபதேசத்தை சொல்ல வேண்டுமோ அப்படிப்பட்ட உபதேசத்தை அங்க சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்திலே நீ எந்த மூலையிலே இருந்தாலும் நீ அல்லாஹ்வை பயந்து கொள். இத்தபில்லாஹ ஹைசுமா குன்த, இத்தபில்லாஹ ஹைசுமா குன்த. நீ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உலகத்துல நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீ செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அந்த அமலை செய்கிற பொழுது நீ எங்கே சென்றாலும் சரி, அந்த இடத்துக்கு செல்கிற பொழுது நீ அல்லாஹ்வை பயந்து கொள். அல்லாஹ்வை பயந்து கொண்டால் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் சீராக சரியாக. அதனால ஒரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்ன? நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உலகத்துல வீட்டுக்குள்ள கதவை மூடிக்கிட்டு யாருமே இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தாலும் சரி, யாருமே இல்லை நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன், எதனால நான் செய்யலாம் என்கிற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. அந்த இடத்தில் அல்லாஹ் இருக்கிறாங்கிற எண்ணம் வரும். நான் ரூமுக்குள்ள தான் இருக்கேன், உள்ள யார் இருக்கா? யாருமே இல்லையே, நான் மட்டும் தான் இருக்கேன், நான் எதனால செய்யலாம், என்ன காட்சிகள் எல்லாம் பார்க்கலாம், என்ன வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் என்கிற ஒரு எண்ணம் ஒரு இளைஞருக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வரக்கூடாது. அந்த நேரத்தில் நினைக்கிறோம், இந்த
எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீ அல்லாஹ்வை வழிபட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு இளைஞனுக்கு என்ன உபதேசத்தை சொல்ல வேண்டுமோ அப்படிப்பட்ட உபதேசங்களை பல சந்தர்ப்பங்களில் பல சஹாபாக்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதனாலதான் இன்றைக்கும் நாம பல நேரங்கள்ல குறிப்பாக இளைஞர்களுக்கு என்று தர்பியாக்களை ஏற்பாடு செய்து வாங்க கலந்துங்க என்று நாம் ஆர்வமூட்டுகிறோம், அழைக்கிறோம். ஆனால் அதை காது கொடுத்து கேட்பதற்கு இளைஞர்களும் தயாரில்லை. அவர்களை ஆர்வமூட்டி அனுப்பி வைப்பதற்கு பெற்றோர்களும் தயாரில்லை. இளைஞர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அதான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் இளமை பருவம் அப்படிப்பட்ட பருவம் தான். ஆனா பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சொல்லி நம்முடைய பள்ளிவாசலுக்கு போடாம இருக்கிறா போடா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்களா, அதற்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னா அதுவும் கிடையாது. இந்த அளவுக்கு 5 விஷயங்களை நீ அடைவதற்கு முன்பாக 5 விஷயங்களை நீ பயன்படுத்திக் கொள் அப்படின்னு சொன்னாங்க. 5 விஷயங்களை நீ அடைவதற்கு முன்பாக 5 விஷயங்களை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்லிவிட்டு முதலாவதாக அல்லாஹ்வுடைய குறிப்பிட்ட விஷயம் ஷபாபக கப்ல ஹரமிக. ஷபாபக கப்ல ஹரமிக, உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய இளமை பருவத்தை நீ பயன்படுத்திக் கொள். 5 விஷயங்கள் நாங்க 5 விஷயங்கள்ல முதலாவது விஷயம் அல்லாஹ்வுடைய சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? 5 வருவதற்கு முன்னால் நீ 5ஐ பயன்படுத்திக் கொள். 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள். முதலாவது, உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் நீ இளமையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். இதை நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? வயசாவதுக்குள்ள எதெல்லாம் அனுபவிக்க முடியுமோ எல்லாத்தையும் இந்த காலத்தை அனுபவிச்சிடணும், அப்படி தப்பான இல்ல. அப்படி அல்ல. முதுமை வருகிறபோது நம்மளால எதுவும் செய்ய முடியாது. மார்க்கத்திற்காக நம்முடைய நலனுக்காக எதையும் செய்ய முடியாது. உடலெல்லாம் தளர்ந்து போய்விடும், ஓய்ந்து போய்விடும். எனவே அந்த உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே இளமை பருவத்திலேயே நீ மார்க்கத்திற்காக, உன்னுடைய நலனுக்காக, நாளை மறுமைக்காக எதையெல்லாம் உன்னால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ முதுமை வருவதற்கு முன்பாகவே இளமை பருவத்திலேயே நீ செய்து கொள். இளமை பருவத்தின் நல்ல முறையை பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்முடைய நேரத்தை நாம் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம்? பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்கிறார்களா? நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்களாக சொல்றாங்க, அவன் வளர்ந்துட்டாங்க, தலைக்கு மேல வளர்ந்துட்டான், ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னா கேட்க மாட்டான் தான். ஏன்னா பருவம் அப்படிப்பட்ட பருவம் தான். அவ்வளவு சீக்கிரத்தில் அடங்க மாட்டான், அவ்வளவு சீக்கிரத்தோட பேச்சை கேட்க மாட்டான். நம்ம என்ன சொல்றோமோ அது தலையிலாதான் பேசுவான். ஆனால் அவனுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ, எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ, எப்படி பேசி அவனை சரிகட்ட முடியுமோ அப்படி பேசி சரிகட்டும். உதாரணத்துக்கு சந்தர்ப்பத்துல ஒரு மனிதர் வர்றாரு, ஒரு இளைஞர், மனிதர் என்று சொல்வதை விட ஒரு இளைஞர், ஒரு இளைஞர் அல்லாஹ்வுடைய தூதரிலே வந்தார். வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிடலாம், நீங்க என்னென்ன கட்டளைகள் எல்லாம் பண்ணிடலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால விட முடியாது. அதுக்கு நீ கண்டிப்பா எனக்கு அனுமதி கொடுத்தே ஆகணும். அதை மட்டும் நான் விட முடியாது, அதுக்கு அடிமையாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இருதல்லி பிஸ்ஸினா, இருதல்லி பிஸ்ஸினா, ஜினா செய்வதற்கு, விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு நீங்கள் அனுமதித்தாங்க. இது ஒண்ணு மட்டும் நீங்க கொடுத்தாங்க. மத்த எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன். ஆனா விபச்சாரம் செய்வதற்கு நான் விட முடியாது, நான் அதுக்கு அடிமையாகிட்டேன் அப்படின்னு ஒரு இளைஞர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து வெளிப்படையாக அதற்கு என்ன அனுமதி. கூடியிருந்த மக்கள் எல்லாம் ஆவேசப்பட்டாங்க. யாரிடம் வந்து என்ன கேள்வி நீ கேட்கிறான்னு சொல்லி மக்கள் எல்லாம் அடிக்க வந்தாங்க. அந்த இளைஞர் அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்காதீங்கன்னு சொல்லி தடுத்து விட்டு அவருக்கு பக்குவமா அவருக்கு எதுன்னு சொல்றாங்க. அவர் கேட்ட கேள்வி சாதாரணமான கேள்வியா? இன்னைக்கு ஒரு பையன் வந்து என்னுடைய ஆப்பாட்ட போய், நான் எல்லாம் சொல்றோம் அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகேதான், அதனால தண்ணி அடிக்காம இருக்க முடியாது, டெய்லி நான் வாரத்துக்கு தண்ணி அடிப்பேன் அப்படின்னா விட்டுருவோமா நம்மளுக்குள்ளேய சோக்கிலே இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஓகேதான், என்னால சிகரெட் அடிக்காமலாம் இருக்க முடியாது, அதுக்கு முன்னாடி நீங்க பரிசு கேட்டா நம்மளே விட்டுருவோமா? அங்கேயே சாப்பிடுவோம். இப்ப ஒரு சமுதாயத்துடைய ஒரு தலைவரிடத்துல வந்து எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு சபையிலே வந்து ஒரு இளைஞர் எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு மட்டும் அனுமதி கேட்கிறாரு. மக்கள் எல்லாம் அவரை அடிக்க பாய்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய மக்களை சமாதானப்படுத்தி விட்டு பக்கத்துல வாங்கன்னு சொன்னாங்க. பக்கத்துல வாப்பா என்று சொல்லி பக்கத்துல வர வச்சு அவருக்கு பக்குவமா இருக்கு சொல்றாங்க. நீ கேட்ட கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி என்பதை அவருக்கு உணர வைப்பதற்காக அவருக்கு பக்குவமா இருக்கு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய கேட்டார்கள், நீ கேட்ட கேள்வி என்பது ஒரு
பெண்ணோடு விபச்சாரம் செய்வதற்கு நீ கேட்கிறார் அனுமதி. அந்த பெண்ணுடைய இடத்திலே உன்னுடைய தாய் இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா? நீ யாருக்கு ஒரு பெண்ணோடு தான் விபச்சாரம் செய்வார். அந்த பெண்ணுடைய இடத்திலே ஒரு தாய் இருந்தால், உன்னுடைய தாய் அந்த இடத்திலே இருந்தால் நீ அதை அனுமதிப்பாயா? உன்னுடைய மனதை ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்கிறார். கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மனிதர் சொன்னார், லா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் சத்தியமாக அதை என்னால் ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை பற்றி நான் யோசிக்க கூட முடியாது. ஏன்? நான் மட்டும் இல்ல, எந்த மனிதனும் அந்த இடத்தில் தன்னுடைய தாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான் அப்படின்னு அவர் சொல்றார். சரி விட்டாங்களா? சரி, அந்த இடத்துல உன்னுடைய சகோதரி இருந்தால் ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறாங்க. லா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய சத்தியமாக அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஒருபோதும். நான் மட்டுமல்ல, எந்த மனிதனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரி, அந்த இடத்துல உடைய சின்னமா இருந்தா ஏற்றுக்கொள்வியா? இல்ல அந்த இடத்துல உடைய மாமி இருந்தா ஏற்றுக்கொள்வியா? இப்படி பெண்களுடைய அந்தஸ்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த உறவுகளை எல்லாம் சொல்லி அந்த இடத்தில் உன்னுடைய மாமியோ, உன்னுடைய சகோதரியோ, உன்னுடைய சின்னம்மாவோ, உன்னுடைய அம்மாவோ இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாய் என்று கேட்கிற பொழுது 4 கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில் என்ன? லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் சத்தியமாக அதை என்னால் ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை பற்றி யோசிக்க கூட முடியாது, நான் மட்டுமல்ல எந்த மனிதனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அப்பதான் அவருக்கு பக்குவமா புரியுது. அப்ப நீ யாரோட விபச்சாரம் செய்யோ அந்த பெண் யாருக்காவது அம்மாவாக இருக்கலாம், அல்லது யாருக்காவது மகளாக இருக்கலாம், அல்லது யாருக்காவது சகோதரியாக இருக்கலாம், அல்லது யாருக்காவது சின்னம்மாவாக இருக்கலாம், அல்லது யாருக்காவது மாமியாக இருக்கலாம். இதுதானே? அப்ப எப்படி உன்னுடைய மாமியோ, உன்னுடைய சின்னம்மாவோ, உன்னுடைய தாயோ அந்த இடத்தில் இருப்பதை நீ வெறுப்பாயோ, அதுபோல் தானே அந்த பெண்ணை நீ பார்க்கணும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அவர்கள் அவருக்கு பக்குவமாக உணர்த்தினார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தலையிலே கை வைத்தவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த ஹதீஸ் அப்படியே முடியுது. கடைசியில சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை சொல்கிற பொழுது, இந்த சம்பவத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு வந்தாரே அந்த நபர், அதற்கு பிறகு விபச்சாரத்தை அவர் செய்யவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் விபச்சாரம் மட்டுமல்ல, வேறு எந்த தீமையும் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்யவே இல்லை என்று சஹாபாக்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியதை பார்க்கிறார். அப்ப அந்த இளைஞருக்கு பக்குவமா புரிய வைக்கிறாங்க. எப்படி புரிய வைக்கிறாங்க? அந்த பெண்ணுடைய இடத்துல உன்னுடைய தாயோ, மகளோ, உன்னுடைய மாமியோ, சின்னம்மாவோ இருந்தால் அதை எப்படி உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் அதனுடைய பெண்ணுக்கும் இருக்கும், அந்த பெண்ணுடைய குழந்தைகளுக்கும் இருக்கும் என்பதை சொன்ன உடனே அவர் புரிந்து கொள்கிறார். அந்த தவறிலிருந்து அவர் விலகிக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு பையன் தப்பு செய்யறான் அப்படின்னா, ஒரு தப்பு செய்யறதுக்கு கேட்கிறான் அப்படின்னா, அவனை நம்ம செய்யறோம், கோவப்படக்கூடாது, அடிக்க கூடாது. அடுத்த காலத்துல எதுவும் நடக்க பக்குவமாக அன்பாக அவருக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த வகையில் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. அப்படி சொன்னால் உடனே ஏற்றுக்க மாட்டான். போக போக என்ன செய்யலாம், உன்னுடைய நிலைமையை நம்ம சொல்வதை என்ன செய்யலாம், இளைஞர்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இளமை பருவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பருவம். அந்த பருவத்தை நாம் பாழாக்கிவிட்டோம் என்று சொன்னால், அந்த பருவத்தை நாம் நல்ல அமல்களை செய்யாமல் பாவமான காரியங்களிலும் தேவையில்லாத காரியங்களிலும் நாம் ஈடுபடுத்தினோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே ஏன் பிற்காலத்தில் கூட அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. எப்படி இஸ்லாம் நமக்கு இளமை பருவத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இளமை பருவத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொன்னார்களோ, அந்த அடிப்படையில் நாம் இளமை பருவத்தை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. Alhamdulillah rabbil alamin wa la aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi wan nasi ajma'in. Wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin. Amma ba'd. பார்த்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஜும்மாவுடைய முதல் உரையில
இளமை பருவம் என்பது இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு துடிப்பான ஒரு பருவம். அந்த பருவத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்த சகோதரர்கள, இளைஞர்களுக்கு மிக முன்மாதிரியான முன்னால் வாழ்ந்த பல சகாபாக்கள் இருந்திருக்கிறார்கள், நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இளைஞர்களுக்கு மிக சிறந்த முன்மாதிரியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த பாசம் வச்சிருந்தாங்க. அதனால மற்ற பிள்ளைகளுக்கு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் யூசுப் யூசுப்னு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க பாப்பா, எனவே அவனை எங்கேயாவது ரிப்போர்ட் வந்துடும் சொல்லி அவருடைய சகோதரர்கள் எல்லாம் திட்டம் தீட்டி தன்னுடைய வாப்பாட்டத்தை பிரித்து கொண்டு போய் விளையாட கொண்டு செல்கிறோம் என்று அழைத்து சென்று என்ன பண்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூசுப் நபியை கிணற்றிலே போட்டு விட்டு வந்திருக்கிறார். அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுடைய மன்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலிருந்து எடுத்து தன்னுடைய அரண்மனையிலே வளர்க்கிறார். இளைஞர்களாக வளர்கிறார்கள். அவ்வாறு வளர்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மன்னனுடைய மனைவி, அந்த நாட்டுடைய ராணி என்ன பண்றா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகாக இருப்பார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகிலே மயங்கி கதவை தாளிட்டுக் கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான பாதைக்கு விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். யாரு? மன்னனுடைய மனைவி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க? எல்லா விதமான வாய்ப்புகளும் அங்கே இருந்தது தவறு செய்வது. அழைப்பது யாரு? தான் அழைக்கல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த பெண்ணை அழைக்கல. ஒரு நாட்டினுடைய ராணியே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கதவை தாளிட்டு விட்டு தவறான ஒரு காரியத்திற்காக அழைக்கிறார். அதற்கு எல்லா வாய்ப்பும் அங்கே இருந்திருக்கிறது தவறு செய்வதற்கு. ஆனால் அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க? கால மஆதல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறார். சூரா யூசுஃப்லே யூசுப் சொன்னார், கால மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு மிக சிறந்த ஒரு முன்மாதிரியாக இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குலாம் இன்னைக்கு இளைஞர்கள் போறதில்லை. ஆனா என்ன செய்யறாரு? பேஸ்புக்லயே எல்லா காரியமும் நடந்தது. பேஸ்புக்ல ரெண்டு ப்ளஸ் கொடுக்கறது என்ன, அதுக்கு மெசேஜ் பண்றது என்ன, எங்கேயாவது வான் கூப்பிடுறது என்ன, அங்க போய் என்ன பண்றது, இதெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாம் பண்ணிட்டு வந்தது. இன்றைக்கு ஆண்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு தப்பா பார்க்கக்கூடிய ஒரு காலம். கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதா, எனக்கு 10 ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெண்ணிடத்திலே போய் உனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாதான்னு சொன்னா பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? கிண்டல் அடிக்கிறாங்க. அந்த பெண்ணை, உனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாதா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு கலாச்சாரம் சீரழிந்து போயிருக்கு. அப்ப இந்த இடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு மிக சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். தவறான ஒரு காரியத்துக்கு ஒரு மனிதன் செல்கிற பொழுது அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? கால மஆதல்லாஹ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அவன் சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அவன் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லக்கூடிய செய்தி. இரண்டாவது நபர் யாருன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது எப்படி சொல்றான் தெரியுமா? இளைஞர் தான் சொல்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞராக இருந்தார். ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லாஹ் இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. சூரியனை பார்க்கறாங்க, சந்திரனை பார்க்கறாங்க, அது கடவுளா இருக்குமா நினைக்கிறாங்க. கடைசியில் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள், கண்டுபிடிக்கிறாங்க. மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். தனி மனிதனாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகமாக இருந்தார். உம்மத்தன் காணித்தல் இல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு சமூகமாக இப்ராஹிம் இருந்தார். ஆனா ஒரு நபர் தான், தனி நபர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனா ஒரு சமூகம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தனி நபராக இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். என்ன பண்ணாங்க? மக்கள் எல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டாங்க, கோயிலுக்கு போறாங்க. போய் அங்க உள்ள எல்லா சிலைகளையும் உடைக்கிறாங்க. உடைத்து விட்டு பெரிய சிலை மீது அந்த கோடாரியை தொங்க விட்டு வந்துடுறாங்க. மக்கள் எல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டு கோயிலுக்கு வந்தா சிறிய சிறிய சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு பெரிய சிலை மட்டும் இருக்கு, அதுக்கு மேல கோடாரி. அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ராஹிம் அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்கிற பொழுது இப்ராஹிம் என்று ஒரு இளைஞர் இருந்தார். இப்ராஹிம் என்று ஒரு இளைஞர் இருந்தார். அவர் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு?
உடைய கடற்கரை உடைத்தது யார் என்று கேட்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் அறிவுபூர்வமாக அங்க பேசினாங்க. எப்படி பேசினாங்க? அறிவுபூர்வமாக அவர்கள் உணர்த்தும் விதமாக அங்கே உரையாடினார்கள். என்ன சொன்னார்கள்? ஒருவேளை அந்த பெரிய சிலை தான் எல்லாத்தையும் உடைச்சிருக்கோம் அப்படின்னாங்க. இந்த பெரிய சிலை தெரியுமா, இதுதான் பொறாம பிடிச்சு போய் என்ன பண்ணிருக்கோம், இந்த சிலைகள் எல்லாம் உடைத்து இருக்கும், நீங்க பெரிய சிலையை கேட்டு பாருங்க பதில் கிடைக்கும், நான் இது பண்ண அப்படின்னா. ஏன் சொன்னாங்க? அந்த மக்கள் அதை சொன்னாங்க, எப்படி சிலை பேசும், எப்படி சிலை பேசும், அதான் இப்ராஹிம் கேட்கிறாங்க, சிலை பேசாது என்றால் நீ எப்படி அதை வணங்குற, எப்படி அதை கடவுளாக நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லி அங்கே ஏகத்துவ பிரச்சாரம் அவர்கள் அறிவுபூர்வமாக நிகழ்த்தினார்கள். இந்த இடத்துல இப்ராஹிம் அவர்கள் தனிநபராக இருந்து ஒரு இளைஞராக இருந்து ஒரு ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஏகத்துவ பிரச்சாரத்தை நிகழ்த்தக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு தேவைப்படுறாங்க. இளைஞர்கள் எது தேவைப்படுறாங்க? ஏகத்துவ பிரச்சாரம் இப்ராஹிம் நபி எப்படி செய்தார்களோ அதே போன்ற ஏகத்துவ பிரச்சாரத்தை இன்றைக்கு செய்யக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு மார்க்கத்திற்கு தேவைப்படுகிறார்கள். அதற்கு தான் நபியாக்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் அதை செய்வதற்கு இன்றைக்கு இளைஞர்கள் இல்லை. வேறு எல்லா காரியங்களுக்கும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் மார்க்கத்திற்காக தயார் செய்யக்கூடிய, மார்க்கத்திற்காக போராடக்கூடிய எந்த இளைஞர்களும் இன்றைக்கு நம்ம அற்பமாகத்தான் பார்க்க முடியும் தவிர அதிகமாக பார்க்க முடியவில்லை என்பதுதான் வருத்தமான செய்தியாக இருக்கிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, பல சஹாபாக்களும் சரி, இளமை பருவத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை மார்க்கத்திற்காக கலைத்திருக்கிறார்கள், மார்க்கப்பட்டோடு இருந்திருக்கிறார்கள், நமக்கெல்லாம் மிக சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் தான் அவர்கள் எல்லாம் வரலாற்றை இடம் பிடித்திருக்கிறார்கள். இவரெல்லாம் வரலாற்றை இடம் பிடித்திருக்கிறார்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா ஏன் பேசிட்டு இருக்கோம்? அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தார் என்பதால் தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை படைக்கக்கூடியவர்களாக பிற்காலத்தில் நம்மை பற்றி ஒரு சமூகம் பேச வேண்டும், இப்படி எல்லாம் மக்கள் இருந்தார்கள், அப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டியாக நாம் என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் நாம நம்முடைய அமல்களை அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும், வரலாற்றை இடம் பிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதுவே வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.